இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்எல்பியோட ஸ்மார்ட் ஆடியோ ஸ்விட்சிங் போர்டு பற்றி. ஆடியோ ஸ்விட்சிங் இது சாதாரணமாக இந்த மாதிரி ஸ்விட்ச் வச்சே நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த போர்டு எதுக்கு நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்குது, ஒரு பெரிய ஆரம்பமும் இருக்குது. இப்போது நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறோன்னா அந்த கம்ப்யூட்டரில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கான்ஃபிகரேஷன் வேணால் போட்டுக்கலாம், இல்லை நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எந்த கான்ஃபிகரேஷனில் வேணால் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர்லேயும் எந்த ஆம்ப்ளிஃபையர் வேணால் போட்டுக்கலாம், அதுக்கு எந்த பிடி போர்டு நமக்கு பிடிக்குதோ அது வேணால் போட்டுக்கலாம். அது மாதிரி எத்தனை சேனல் இன்புட் வேணுமோ நம்ம அத்தனை சேனலுக்கு செலக்டர் போட்டு என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லா கண்ட்ரோலும் சுவிட்சு இல்லை வால்யூம் கண்ட்ரோல் அந்த மாதிரி வைக்கும்போது மட்டும்தான் நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியுது, கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்க முடியுது. ஆனால் இது ரிமோட் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ரிமோட் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 4 செட் இருக்குது, 4 ஐசி இருக்குது. அந்த 4 ஐசியில் என்ன பாஸ் வருதோ என்ன ட்ரிப்பிள் வருதோ, அதில் சப்வூஃபர் கெயின் கம்மியாக இருந்தாலும் சரி, அதில் ஹம்மு வந்தாலும் சரி, அதில் நாய்ஸ் இருக்குது, சேனல் கிராஸ் ஓவர் இருக்குது, இது எதாக இருந்தாலும் திரும்ப அந்த 4 ரிமோட் கிட்டுக்கு தான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 4 ரிமோட் கிட்டை தாண்டி நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியறதில்ல. அது ஏன்னா அந்த கண்ட்ரோலை எப்போ நம்ம அனலாக்லேருந்து டிஜிட்டலாக கொண்டு வரோமோ அப்போ தான் நமக்கு ரிமோட்டில் அத்தனையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம இந்த ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அடுத்து வால்யூம் கண்ட்ரோல், பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோலு, அப்புறம் ஆப்டிக்கல் டீகோடர் போர்டு, இது எல்லாத்தையுமே ஒன்றா இதில் இணைச்சிக்கலாம். எப்போ அவங்களுக்கு தேவையோ அப்போ இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா அவங்களுக்கு ஸ்விட்சும் ஒர்க் ஆகும், அவங்க கையில் ரிமோட் இருந்தால் ரிமோட்டும் ஒர்க் ஆகும். ஸோ கஸ்டமர் இன்றைக்கி வாங்குறாருன்னா அவர் இன்றைக்கே வந்து எல்லாத்தையுமே பொருளை வாங்கிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவருக்கு இப்போ எந்த பொருள் மட்டும் வாங்குறதுக்கு பட்ஜெட் இருக்கோ அதுக்கு உண்டான பொருள் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த தடவை அவர் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுற போது பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமரு அவர் சர்வீஸ்க்கு மட்டும் நம்மளை தேடி வராமல் அவரோட செட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் நம்மளை தேடி வர்றாரு. அதே சமயத்தில் நம்ம லோக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் நல்ல பிடி போர்டு, நல்ல சப்வூஃபர் போர்டு, நல்ல கெயின் வர்றது, நல்ல கிளாரிட்டி இருக்கிற நிறைய போர்டு இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து அந்த ரிமோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே வந்து மார்க்கெட்டில் பின்னாடி இருக்காங்க. ஏன்னா அவங்களால அந்த ரிமோட்டை உள்ளே கொண்டு வர முடியல. இது அசம்பிள்டு அப்படின்றதுனால ரிமோட் கொண்டு வந்தால் அவங்க ஆம்ப்ளிஃபையருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், இல்லை இன்புட் செலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், இல்லை ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சைடில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்களை மட்டும் டிஜிட்டலாக மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இது ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இந்த இடத்துலேருந்து அனலாகுன்ற இடத்துலேருந்து அனலாக் கண்ட்ரோல்ன்ற இடத்துலேருந்து அதை அப்படியே டிஜிட்டல் கண்ட்ரோலாக மாற்றுற ட்ரான்சிஷன், அந்த மாற்றம் வந்து ரொம்ப சுலபமாக நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி அனலாக், அதாவது ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் அதெல்லாமே அனலாகில் வச்சுட்டு வெறும் கண்ட்ரோல் செக்ஷனை மட்டும் டிஜிட்டலில் கொண்டு வரும்போது நமக்கு எல்லாத்தையுமே எல்லா ஃபங்க்ஷனையுமே டிஸ்பிளேயோடையும் கொண்டு வரலாம். அவங்க பட்டன்ஸ் மூலமாகவும் அந்த ஆம்ப்ளிஃபையர்லேயே பட்டன் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துடலாம். அதே சமயத்தில் ரிமோட்லேயும் கொடுத்துடலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் அவருக்கு தேவையானதை மட்டும் அவரால் வாங்கிக்க முடியும். இப்போது ஒரு ரிமோட் கிட்டு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஹெச்டிஎம்ஐ வச்சுருக்க ஒரு ரிமோட் கிட்டு வாங்குறீங்கன்னா அவருக்கு தேவையோ தேவையில்லையோ அது எல்லாமே வரணும். ப்ளூடூத் ஃபங்க்ஷனு, இல்லை அதில் இருக்கிற பேஸு, ட்ரிப்பிளு, இல்லை ஈக்குவலைசர், அது எல்லாமே அதில் இருக்கிறது தான் அவர் கட்டாயமாக யூஸ் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு உள்ளாகுது. அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் அவங்க என்ன தான் நல்ல குவாலிட்டியில் போர்டு போட்டாலும் அதுக்கு ஏற்ற ரிமோட் ஒன்று மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாம் மார்க்கெட்டில் பின்தங்கிடுறாங்க. இந்த ரிமோட் கிட்டு இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாலையும் ஃபுல்லாக கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்த வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு இந்த அனலாக் ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன், சிக்னல் ப்ராசஸிங் செக்ஷன் எல்லாமே அனலாகில் வச்சுட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தை மட்டும் டிஜிட்டலில் கொண்டு வந்துட்டோன்னா இது எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த மாற்றத்துக்கான ஒரு சின்ன படியாக தான் இந்த ஸ்மார்ட் ஆடியோ செலக்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிமோட் கிட்டில் ஏதாவது ஒரு
ஒரு காம்பனன்ட் மட்டும் போச்சு, இல்லைன்னா ஒரு செக்ஷன் மட்டும் போச்சு அப்படின்னா, நம்ம அந்த ரிமோட் கிட்டே மாற்ற வேண்டியது இருக்கும். இல்லை அந்த ப்ராசஸர், அந்த ஆடியோ ப்ராசஸிங் சிப்பையே மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா எல்லா விஷயமும் ஒரே ஒரு சிப்பில் தான் நடக்குது. அந்த சிப்பு போச்சுன்னா அந்த போர்டே தூக்கி போட்டு திருப்பி வேறு போர்டு மாற்ற வேண்டியதாக தான் இருக்கும். அந்த சிப்பில் மற்ற பாகங்கள் எல்லாம் நல்லா வேலை செஞ்சாலும் அது ஒரே ஒரு ப்ராசஸர் சரியில்லைன்றதுக்காக அது எல்லாத்தையுமே வெளியில் போட்டுட்டு திருப்பி ஒரு புது கிட்டு வாங்கி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னீஷியனோட மேக்கும் ஒரு டெக்னீஷியனோட தயாரிப்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தர் பேஸு நல்லா வரும், ஒருத்தர் சாஃப்ட் பேஸ் வரும், ஒருத்தர் ஹார்ட் பேஸ் வரும், இல்லை ஒருத்தர் ரொம்ப ஸ்மூத்தாக அவுட்புட் கொடுப்பாங்க, இல்லை சில இது வந்து வால்யூம் ரொம்ப ஸ்மூத்தாக இறங்கும். அந்த மாதிரி வந்து ஒருத்தரோட அவுட்புட் இருக்கும், ஒருத்தரோட அவுட்புட் இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம ஒரே கிட்டில் கொண்டு வரதுனால, இல்லை ஒரே ஒரு ரிமோட் கிட்டுக்குள்ளே இது போகிறதுனால யார் பண்ணாலும் அவுட்புட் ஒரே மாதிரி தான் வரும். அவங்களோட டேஸ்ட்டு இல்லை அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அதில் காட்ட முடியாது. இது நம்ம இந்த கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துட்டு அனலாகை மட்டும் தனியாக வச்சுருக்கிறதுனால அவங்களோட அவங்க எப்படி கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கலாம் ரியலோட. இது வந்து பார்த்திங்கன்னா இது அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிற மாதிரி, அதாவது அனலாக்லேயே இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கஸ்டமருக்கு டிஜிட்டலும் சேர்த்து கொடுக்குறீங்க. அதே சமயத்தில் அவருக்கு என்ன மாதிரி டேஸ்ட்டில் வேணுமோ அதே டேஸ்ட்டில் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. கஸ்டமர் இன்னும் நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. அதே சமயத்தில் மற்ற விஷயத்தில், அதாவது வெளிநாட்டிலேருந்து வர்ற போர்டில் ரிமோட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம ஊரில் இல்லை அப்படின்ற ஒரு ஏமாற்றமே இருக்காது. நம்ம ஊர்லேயும் ரிமோட் கிட் இருக்குது, நம்ம ஊர்லேயும் பண்ணுறாங்க. இந்த ரிமோட் கிட் இங்கே தான் மேனுஃபேக்சர் ஆகுது. இந்த ரிமோட் கிட்டில் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குன்ற அதை விட நம்ம இது அட்வான்ஸாக இருக்குன்றதில் கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. மேலும் இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் டிஜிட்டலாக மாற்றுறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா போர்டு நம்ம செட்டுக்குள்ளே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது இடத்த நிறையா பிடிக்கும்னு சொல்கிறத விட இடம் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, எந்த விஷயம் போகுதோ, எந்த விஷயம் ஒர்க் ஆகாமல் இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட்டையோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் போர்டையோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் போர்டை நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே போர்டில் இருக்குது, அது டிஜிட்டலாக இருக்குது, அது எஸ்எம்டியில் இருக்குது, எனக்கு இடம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த போர்டையே நீங்கள் அப்படியே மாற்ற வேண்டிய மாதிரி தான் வரும். உங்களுக்கு அந்த காம்பனண்ட் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது கூட ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் வந்து எஸ்எம்டி நல்லது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் மனுஷங்க இறங்கி வேலை பார்க்குறதுக்கு எஸ்எம்டி ஏற்றது கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்டி போர்டு நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு தயாரித்தாங்க அப்படின்னா அடுத்த தடவை அந்த போர்டை திரும்ப அதே கம்பெனியிலேருந்து தான் வாங்குறீங்க. ஆக இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் போர்டை வச்சு மட்டுமே, அதாவது அதை சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு போடுறதுனால அந்த ஒரு போர்டு மட்டுமே அவன் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கான். அவன் லாபம் சம்பாதிக்க வேண்டான்றது என்னோடய கருத்து கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா இதே சின்னதாக ஒரு பொருளுக்கு ஏற்ற மாதிரி போர்டு நம்ம ஊர்லேயே டிசைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே கொண்டு வரதுனால ஒரு போர்டு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களும் அவங்களோட பிஸ்னஸை இன்னும் நல்லா கொண்டு போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த பிஸ்னஸை நம்பி இருக்கிற அத்தனை குடும்பமும், இப்போ ஒருத்தர் சால்ட்ரிங் பண்ணுறாரு, இப்போ வந்து போர்டு டெஸ்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அவரும் அந்த வருமானத்தை நம்பி தான் இருக்கார். ஸோ ஒரு போர்டு வாங்குறதுனால நிறைய குடும்பங்கள் பலனடையும். இது ஒரு போர்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு எவனோ ஒருத்தன் வந்து அதோட பலனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஊர்லேயே பண்ணுற போர்டை உள்ளே போட்டு அதை வச்சு நம்ம சிஸ்டம்மை ஃப்யூச்சருக்கு, அதாவது டிஜிட்டலையும் சேர்த்து கொண்டு போகும்போது நம்ம ஊரில் இருக்கிற எக்கானமி, நம்ம ஊரில் இருக்கிற பொருளாதாரம் அப்படியே வளருது. ஸோ ஒரு நம்ம ஆடியோ டெக்னீஷியன்ஸ்க்கு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அனலாக்லேயும் இருக்கிறோம், அதே சமயத்தில் அந்த டிஜிட்டலாகவும் கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறோம். கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பு அடுத்த டிஜிட்டலை நோக்கி நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறோம். நம்ம அனலாக்லேயே இருக்கிறோம். ஒரு ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது வந்து கண்டிப்பாக அனலாகில் தான் இருக்குது. டிஜிட்டலில் ஆடியோ குவாலிட்டி
அனலாக் அளவுக்கு இருக்காது. இது என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் அனலாக் அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்காது. நீங்கள் உங்களுக்கு ப்ராசஸிங் வேணால் நல்லாயிருக்குமே தவிர, டீகோடிங் வேணால் நல்லாயிருக்குமே தவிர, அந்த பியூர் அவுட்புட் வந்து அனலாக் அளவுக்கு இருக்காது. இது யதார்த்தமான உண்மை. இதுதான். நம்ம என்ன தான் டிஜிட்டலுக்கு போனாலும் கடைசியில் அனலாக் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். நம்மளோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அனலாகில் தான் இருக்கோம். இதை கண்ட்ரோலை மட்டும் டிஜிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா கண்ட்ரோல் சுலபமாக டிஜிட்டலில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாரிட்டி, அதோட குவாலிட்டி எல்லாமே அனலாக்லேயே மெயின்டைன் ஆகுது. ஸோ நம்ம எல்லாரை விட ஒரு ஸ்டெப்பு அட்வான்ஸ்டாக, ஒரு ஸ்டெப்பு முன்னாடியில் தான் இருக்கிறோம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த போர்டை எப்படி நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறது, இந்த போர்டை சப்போர்ட் பண்ணி எஸ்எல்பியில் இதுக்கப்புறம் என்னென்ன போர்டு வரப்போகுது, இந்த போர்டை எப்படி எல்சிடி கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த போர்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த போர்டில் 3 ஸ்டீரியோ இன்புட்டும் ஒரு 5.1 இன்புட்டும் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த போர்டு கூட நம்ம நார்மல் யூஎஸ்பி போர்டு கனெக்ட் பண்ண பட்சத்தில் எப்போ நீங்கள் யூஎஸ்பியை இன்புட்டாக செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் யூஎஸ்பி போர்டுக்கு பவர் போகும். இப்போ நான் யூஎஸ்பியை இன்புட்டாக செலக்ட் பண்ணுறேன். FN mode. அடுத்த இன்புட் மாறும்போது யூஎஸ்பி போகிற பவர் சப்ளை தானாக கட் ஆகிடுது. அதே மாதிரி நீங்கள் ஆப்டிக்கல் டு 5.1 கன்வெர்ட்டர் இல்லை கோஆக்சியல் டு 5.1 கன்வெர்ட்டர், இந்த மாதிரி கன்வெர்ட்டரோட பவர் சப்ளையை நீங்கள் இந்த போர்டு கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்போ 5.1 இன்புட் செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் ஆன் ஆகும். மற்ற நேரத்துலலாம் இதுக்கு பவர் சப்ளை ஆஃபில் தான் இருக்கும். எஃப்எம் போர்டு ஆன் ஆகுது. அடுத்து நான் 5.1 செலக்ட் பண்ணுறேன். இப்போ 5.1 ஆன் ஆகிருக்கு. 5.1 செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னோட ஆப்டிக்கல் டீகோடர் போர்டுக்கு பவர் சப்ளை போகுது. நான் வேறு இன்புட் மாற்றினேன்னா என்னோட டீகோடர் போர்டு தானாக ஆஃப் ஆகிடும். நீங்கள் இந்த பவர் சப்ளையை இந்த 4 இன்புட்டில் எந்த இன்புட்டுக்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். எந்த இன்புட் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பவர் சப்ளை ஆன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்புட் ஆன் பண்ணும்போது அந்த பவர் சப்ளை ஆன் ஆகிற மாதிரி நீங்களே இங்கே மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த போர்டு ஸ்டாண்டர்டாக 5 வோல்ட்டு 1 ஆம்ப்லேருந்து 5 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் அவுட்புட்டாக கொடுக்கும். இது வந்து உங்களோட யூஎஸ்பி போர்டுக்கும் உங்களோட ஆடியோ ரஷ் கன்வெர்ட்டருக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு 5 வோல்ட் டிவைஸ்க்கும் இது செட் ஆகும். அப்படி இந்த பவர் சப்ளையில் உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, இதை விட இன்னும் ஸ்டாண்டர்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ரிலே கனெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அந்த ரிலே மூலமாக உங்களுக்கு எந்த டிவைஸை ட்ரைவ் பண்ணுமோ, எந்த போர்டுக்கு சப்ளை கொடுக்கணுமோ அந்த போர்டுக்கு அந்த ரிலே வழியாக நீங்கள் சப்ளை கொடுத்துக்கலாம். இந்த போர்டுக்கு ஸ்டாண்டர்டாக நீங்கள் 12012 யூஸ் பண்ணலாம், DC 12012 யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 18 வோல்ட்டு 24 வோல்ட்டு 32 வோல்ட் வரைக்கும் இதை ரன் பண்ணிக்கலாம். நீங்கள் 12 வோல்ட்டை தாண்டி போகும்போது இல்லை 18 வோல்ட்டை தாண்டி போகும்போது இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணும். இதுக்கு ரெசிஸ்டர் என்ன வேல்யூன்னு சொல்லி நீங்கள் இந்த நம்பர் கேட்டிங்கன்னா உங்கள் கான்ஃபிகரேஷனை பொறுத்து அவங்க என்ன வேல்யூன்னு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த போர்டில் ஒரு SMD காம்பனன்ட் கூட கிடையாது. எல்லாமே மேனுவலாக ஈஸியாக சால்டரிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த போர்டில் நமக்கு சாதாரணமாக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கிற காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சர்வீஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் தேடி அலைய வேண்டாம். இதில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி காம்பனன்ட் எதுவுமே கிடையாது. எல்லா காம்பனன்ட்ஸும் சுலபமாக கிடைக்கும். அப்படியே இந்த காம்பனன்ட்ஸ் ஏதாவது கிடைக்கலன்னா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இல்லைன்னா இந்த கம்பெனியோட தொடர்பு பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த காம்பனண்ட்டை கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த போர்டை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு சாதாரணமாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எலக்ட்ரானிக்ஸு, இப்போ தான் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ண கற்றுக்குறாங்க, அவங்களும் இந்த போர்டு பயன்படுத்தலாம். அட்வான்ஸ் லெவல் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களும் இந்த போர்டை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. நம்ம ஃப்ரெஷர் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் என்ட்ரி லெவலில் இருக்காருன்னா அவருக்கும் சுலபமாக இதில் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் இது இருக்குது.
இந்த வயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்எல்பி போடுற போர்டுகளுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வயர் எல்லாம் கம்பெனிலேருந்து எஸ்எல்பி கம்பெனிலேருந்து வரும்போதே உங்களுக்கு வந்து சால்டரிங் ஆகி தான் வரும். அடுத்த போர்டு அவங்க ரிலீஸ் பண்ணும்போது இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் ரிமோட் கிட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது இதுலேருந்து வயரை கழட்டி அதில் மாட்டிக்கோங்க, இல்லை அந்த வயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் இந்த வயர்லாம் சால்டரிங் பண்ணி வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வயர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டான கனெக்ஷன் பாயிண்டில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்கள் கண்ட்ரோல் சிக்னல் இந்த போர்டுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வயரை கட் பண்ணிவிட்டு நீங்களே உங்கள் கண்ட்ரோல் சிக்னலை பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அட்ரினோ இல்லை வேறு ஏதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ப்ரோக்ராம் ஐசி யூஸ் பண்ணுறீங்க, அது மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே கொடுத்துருக்க கனெக்ஷனில் வந்து எதை கனெக்ட் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணுமோ அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிப்பு ரெஸ்பாண்ட் ஆகும். இந்த போர்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த போர்டோட கம்ப்ளீட் டேட்டா ஷீட்டு, இந்த போர்டோட பிளாக் டயக்ராம், இந்த போர்டோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இதோட வெப்சைட்டில் இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கம்பெனிலேருந்து வர ஒரு போர்டுமே வந்து கையில் சால்டர் பண்ணி எல்லாமே கையில் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டெஸ்டட் ஓகேன்னு சொல்லி யார் டெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. இந்த போர்டில் சால்டரிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் சிக்னல் எல்லாமே ஒரே பக்கமாகவும் அவுட்புட் சிக்னல் எல்லாமே ஒரு சைடும் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் ஸ்டாண்டர்ட் கனெக்டர் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த வயர் வேணால் இங்கே லிங்க் பண்ணி எவ்வளோ தூரம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேபினெட் இருந்தாலும் நீங்கள் தான் ஒயர் கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதுக்குன்னு தனியாக கனெக்டரோ எதுவும் வாங்க வேண்டாம். இந்த போர்டோட பவர் சப்ளை ஸ்விட்சிங் செக்ஷனில் ஸ்க்ரூ டெர்மினல் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாலே போதும். நீங்கள் மற்றபடி சால்டரிங் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இந்த ஸ்விட்சிங் போர்டு கூட கனெக்ட் ஆகிருக்கிற டிவைசஸ்க்கு பவர் சப்ளை பண்ணுன்றதுக்காக இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெகுலேட்டர் ஐசி இருக்கும். அந்த ரெகுலேட்டர் ஐசி உங்களுக்கு பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நார்மல் பக் கன்வெர்ட்டர் 5 பக் கன்வெர்ட்டர் வாங்கி அதை 5 வோல்ட் டியூன் பண்ணிவிட்டு அதை கனெக்ட் பண்ணிங்கனாலும் போதும். இது ஸ்டாண்டர்டாக அதை ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த போர்டில் நீங்கள் என்ன இன்புட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இண்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே 4 எல்இடி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த எல்இடி வேண்டாம், அது பதிலாக எல்சிடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களே எல்சிடியும் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்க கொடுக்குற எல்சிடி வாங்கி இந்த 4 இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த இன்புட்டு எந்த பேர் வரணும் அப்படின்றதும் அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணுன்றதும் அவங்களே சொல்லிடுவாங்க. அதுக்குண்டான வீடியோவும் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த போர்டில் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்கும். இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எந்த ஸ்விட்ச் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலிங் பெல் சிஸ்டமில் ஒர்க் ஆகிற எந்த ஸ்விட்ச் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரோட்டரி என்கோடர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்விட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பவர் ஸ்விட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம பட்டன் ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா அது யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான காலிங் பெல் மாதிரி மெக்கானிசமில் ஒர்க் ஆகிற எந்த ஸ்விட்ச் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்டு தமிழ்நாட்டிலே டிசைன் ஆகி மேனுஃபேக்சர் ஆகிறதுனால இந்த ஐசியில் இந்த போர்டில் ப்ரோக்ராம் ஐசியே போனாலும் நீங்கள் எஸ்எல்பியில் கேட்டிங்கன்னா அவங்க இந்த போர்டுக்குரிய ப்ரோக்ராம் ஐசி எப்போ வேணாலும் அனுப்புவாங்க உங்களுக்கு. இந்த போர்டில் லாஸ்ட்டு சோர்ஸ் மெமரி இருக்கிறதுனால நீங்கள் எந்த இன்புட்டில் வச்சுட்டு ஆஃப் பண்ணுறீங்களோ அதே இன்புட்டில் திரும்ப ஆன் ஆகும். இந்த எஸ்எல்பியோட போர்டில் உங்களுக்கு 5.1 2.1 ஸ்விட்சிங்கும் இருக்குது. அதாவது வர்ற இன்புட்டு ப்ரோலாஜிக் போர்டு போயிட்டு அவுட்புட்டுக்கு வரணுமா, இல்லை வர்ற இன்புட் டைரெக்டாக எனக்கு அவுட்புட்டுக்கு வரணுமா அப்படின்ற ஆப்ஷனும் இதில் இருக்குது. அது எப்படின்னா இந்த சுவிட்சை லாங் ப்ரெஸ் பண்ணும் பட்சத்தில் லைட் எரியும். அது எதுக்குன்னா உங்கள் ப்ரோலாஜிக் உள்ளே போயிட்டு ஆடியோ சிக்னல் வருது. இதை ஆஃப் பண்ணிடணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க திரும்ப ஆஃப் ஆகிடும். உங்கள் இன்புட்டு அப்படியே டைரெக்டாக அவுட்புட்டுக்கு வருது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரோலாஜிக் பைபாஸ் ஆகிடும். உங்களோட க்ளீன் இன்புட் நீங்கள் சப்போஸ் நல்ல ஒரு ஹை பிட் ரேட்டில் இருக்கிற பாட்டு கேட்குறீங்க, இல்லை நல்ல குவாலிட்டியான பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா அது உங்கள் ப்ரோலாஜிக் போர்டுக்கு போயிட்டு வந்துச்சுன்னா அந்த ப்ரோலாஜிக் போர்டு அதோட குவாலிட்டியை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் நம்ம மொபைல்லையோ இல்லை மற்ற ஒரு மீடியா டிவைஸ்லேயோ சவுண்டு ப்ராசஸிங் அதுலேயே நடக்கும். அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரோலாஜிக் போர்டே தேவைப்படாது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பைபாஸ் பண்ணிக்கலாம். ப்ரோலாஜிக்கை ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோலாஜிக்கை ஆஃப் பண்ணிக்கலாம். 5.1 2.7 சுவிட்ச் இதுலேயே இருக்குது. இந்த போர்டில் ஹை குவாலிட்டி காம்போனன்ட்ஸ் வச்சு சரியான முறையில் டிசைன் பண்ணியிருக்கிறதுனால
எந்த இன்புட் செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாய்ஸ் கூட இருக்காது, எந்த சத்தமும் வராது, ஸ்மூத்தாக சுவிட்ச் ஓவர் ஆகும். இப்போ பாருங்கள், இது கம்ப்யூட்டரில் இருந்து கோஆக்சல் கேபிள் வழியாக இன்புட் செலெக்ஷனுக்கு வருது. இப்போ நான் அடுத்த சேனல் இன்புட் செலக்ட் பண்ணுறேன். அவங்களோட சேர்ந்து பேசுறதுக்கு அந்த பக்கம் உட்காந்து எஃப்எம் போர்டு ஆன் ஆகுது. FM mode. இது கோஆக்சல் போர்டு சுவிட்ச் ஆயிருக்கு. எல்லாமே ஸ்மூத்தாக சுவிட்ச் ஓவர் ஆகும். வேகமான பேச்சாளர். இப்போ நான் எல்லா இன்புட்டையும் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்விட்சிங்கில் ஒரு நாய்ஸோ இல்லை ஒரு ஃப்ளிக்கோ வராது. அது தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு இதில் கொஞ்சம் சக்கரை போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு லைட்டு நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுன்றதுக்காக. அந்த டப்புன்னு சத்தம் வர்றது வந்து நம்ம யூஎஸ்பி போர்டு பவர் சப்ளை ஆன் ஆகிறதுனால. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த யூஎஸ்பி போர்டுக்கு பவர் போகும்போது மட்டும் அந்த சத்தம் வரும். அது குவாலிட்டி அப்படி இருக்குது, யூஎஸ்பி போர்டோட குவாலிட்டி அப்படி இருக்குது. இப்போ வரும் பாருங்கள், அது அந்த யூஎஸ்பி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நாய்ஸ் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. இது கம்ப்யூட்டரோட இன்புட். இந்த போர்டு ஹை குவாலிட்டி காம்பனன்ட்ஸ் வச்சு சரியான முறையில் டிசைன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இன்புட்டை ஆஃப் பண்ணிங்க இல்லை இன்புட்டை சைலண்ட் பண்ணிங்க, மியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டு ஆனில் இருக்கிறதே தெரியாது. மற்ற எந்த சேனல்லேருந்து இன்புட் வந்துக்கிட்டு இருந்தாலும் இன்டர்ஃபரன்ஸே இருக்காது, சைலண்ட்டாக இருக்கும் செட்டு. இப்போ கம்ப்ளீட்டாக திரும்ப சைலண்ட் ஆகிடுச்சு, எதுலேயுமே எந்த சத்தமுமே கிடையாது. இந்த போர்டில் ஸ்மார்ட் ஸ்விட்சிங் இருக்கிறதுனால நீங்கள் 5.1 சேனல் செலக்ட் பண்ணும்போது 5.1 வர சிக்னல் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் டைரெக்டாக ஆம்ப்ளிஃபயருக்கு போயிடும். ஸ்டீரியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரோலாஜிக் போர்டு போயிட்டு ப்ரோலாஜிக் போர்ட்லேருந்து வரும். ஆனால் 5.1 பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக 5.1 டைரெக்டாக ஆம்ப்ளிஃபயருக்கு போகும். ஒரு 5.1 டிவைஸ் இருக்குன்னா அந்த டிவைஸ்லேயே வந்து நல்ல குவாலிட்டி அவுட்புட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 5.1 சிக்னல் டைரெக்டாக ஆம்ப்ளிஃபயருக்கு போயிடும். இதனால் அந்த 5.1 சிக்னலோட குவாலிட்டியும் கெட்டு போகாது. உங்களுக்கு என்ன ரியலாக அங்கே ஆடியோ குவாலிட்டி இருக்குதோ அது அப்படியே உங்களுக்கு டைரெக்டாக பாஸ் த்ரூ ஆயிரும். இல்லை இதிலேருந்து உங்களுக்கு ப்ரோலாஜிக் போர்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வரணுன்னாலும் நீங்கள் இந்த போர்டை அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். 5.1 செலக்ட் பண்ணாலும் ப்ரோலாஜிக் போர்டு போயிட்டு ப்ரோலாஜிக் போர்டோட சப்வூஃபர் அவுட்டு, ப்ரோலாஜிக் போர்டோட சரவுண்ட் அவுட்டு இதை எடுத்து நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த போர்டை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்எல்பியிலேருந்து அடுத்து இந்த போர்டுக்கு ஏற்ற மாதிரி வால்யூம் கண்ட்ரோல், பிடி கண்ட்ரோல், ஆப்டிக்கல் டிகோடர் இது மாதிரி நிறைய போர்டு விடுறாங்க. அந்த போர்டு எல்லாமே இந்த போர்டு கூட கம்பேட்டபிளாக இருக்கும். இந்த போர்டில் இருந்து கனெக்ஷன்ஸ் எடுத்து அந்த போர்டில் கொடுத்தா நீங்கள் எல்லாமே அந்த ரிமோட்லேருந்தே இது எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்எல்பி கம்பெனியில் கொடுக்குற எல்லா போர்டுலையுமே வந்து 99% இந்த மாதிரி நம்மளே சால்டர் பண்ணுற மாதிரி தான் காம்பனன்ட்ஸ் இருக்கும். எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் அவங்க போட விரும்புகிறதே கிடையாது. எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் போடுற பட்சத்தில் சர்வீஸ் பண்ணுறது அவ்வளோ சீக்கிரம் சர்வீஸ் பண்ணிட முடியாது. அதே சமயத்தில் எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ் கிடைக்கிறதும் கஷ்டம். இந்த போர்டை எப்படி ஒரு ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போது உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக ஒரு 24024
5 amps ட்ரான்ஸ்ஃபார்மரை எடுத்து 2030 அப்புறம் 4-on-4-on காம்பினேஷனில் இருக்கிற ஒரு 5.1 போர்டு ஆம்ப்ளிஃபையர் போர்டு செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 20,000 கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன், 20,000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன், 10,000 20,000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். இது வந்து சாதாரண ப்ரோலாஜிக் போர்டு. இது அந்த ப்ரோலாஜிக் போர்டிலிருந்து எடுத்திருக்கிற வால்யூம் கண்ட்ரோல்ஸ். இப்போ டெமோக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ரோலாஜிக்கோட இன்புட்டு, ப்ரோலாஜிக்கு போகிற இன்புட்டை தனியாக எடுத்திருக்கேன். இது ப்ரோலாஜிக் போர்டோட அவுட்புட். இதை தனியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இது ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர வால்யூம் கண்ட்ரோல். ஆம்ப்ளிஃபையருக்கு கனெக்ட் ஆகிருக்குது இந்த வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம். இந்த ஆடியோ ஸ்விட்சிங் போர்டில் எல்லா இன்புட்டும் ஒரே சைடில் தான் இருக்கும். இதில் முதல்ல இருக்கிறது ஆக்ஸ் 1, ரெண்டாவது இருக்கிறது ஆக்ஸ் 2, மூணாவது இருக்கிறது பவர்டு ஆக்ஸ் 3. அதாவது இந்த இன்புட் செலக்ட் பண்ணும்போது பவர் சப்ளை ஆன் ஆகும். நாலாவது இருக்கிறது 5.1. இந்த 5.1ம் பவர்டு 5.1 தான். இந்த 5.1 சேனல் செலக்ட் பண்ணும்போது பவர் தானாக இந்த போர்டுக்கு போகும். அடுத்ததாக இருக்கிறது நம்ம ப்ரோலாஜிக் போர்டோட அவுட்புட். இது ப்ரோலாஜிக் போர்டுலேருந்து வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான இண்டிவிஜுவல் பிடி கண்ட்ரோல், ஒரு உங்களுக்கு தனியாக வந்து வேறு ஏதாவது ப்ரோலாஜிக் போர்டு மட்டும் பிடிச்சிருந்தா அதை கூட கனெக்ட் பண்ணி அதிலேருந்து ப்ரோலாஜிக் சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்டர் தனியாக அது நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சப்வூஃபர் போர்டு பிடிச்சிருக்கோ அந்த சப்வூஃபர் போர்டு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து சப்வூஃபர் இன்புட் இது கொடுத்துக்கலாம். இந்த எல்லாத்தையுமே வந்து ஸ்விட்ச் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டில் கொடுத்துரும். இங்கே இந்த சைடு நீங்கள் பார்க்குறது தான் வந்து 5.1 சேனல் அவுட்புட்டு. இந்த பக்கம் இருக்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணுற 2.2 சேனல் செலக்ட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த 2 சேனலோட அவுட்புட் இங்கே வரும். நீங்கள் இங்கே வந்து எந்த ஸ்டீரியோ சேனல் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்றத இந்த கேபிளில் வந்துடும். இந்த கேபிள் எடுத்து நான் என்னோடய ப்ரோலாஜிக் போர்டோட இன்புட்டு கொடுத்துருக்கேன். ப்ரோலாஜிக் போர்டோட அவுட்புட் எடுத்து திரும்ப இந்த போர்டுக்கு இன்புட்டில் கொடுத்துருக்கேன். ப்ரோலாஜிக் போர்டு இன்புட்டில் சவுண்டு ப்ராசஸ் பண்ணி வர இன்புட் செக்ஷனில் நான் இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட ஆடியோ இன்புட் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ரோலாஜிக் போர்டு போகிறது இல்லாட்டி உங்களுக்கு எந்த சவுண்ட் ப்ராசஸிங் சிஸ்டமுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சவுண்ட் ப்ராசஸிங் சிஸ்டமுக்கு இன்புட் கொடுத்துட்டு அதிலேருந்து வர அவுட்புட்டை திரும்ப இந்த போர்டுக்கே ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த சேனல் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்விட்ச் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இது அந்த போர்டோட கனெக்ஷன் டயக்ராம். இது அந்த போர்டோட பிளாக் டயக்ராம். இந்த போர்டோட ப்ரைஸு மேக்ஸிமம் 350லேருந்து 400 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கும். இந்த போர்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எல்பிக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டு எஸ்எல்பியோடது வரும், அதில் நீங்கள் வாங்கிக்கலாம்.